ரொம்ப இம்பார்ட்டன்ட். புத்தி இல்லாதவங்க உடனே இதை அவங்க பண்ணது, புத்தி இல்லவங்க கிட்ட இருக்கிற எண்ணெயை வாங்க வர்றாங்க. சத்துரு அப்படிதான். உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்தை உங்ககிட்ட இருந்து எடுக்க வருவான். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை எடுக்க வருவான். உங்களுக்குள்ள இருக்கிற தேவ உறவை உங்களை விட்டு எடுக்க அப்படிதான் வருவான். புத்தி இல்லாதவங்க புத்தி இல்லவங்க கிட்ட இருக்கிறத வாங்க என்ன பண்ணாங்க? வந்தாங்க. அப்படிதான் வந்தான். அப்படிதான் சத்துரு வருவான். இன்னொன்னு சொல்லட்டுமா? அப்படி வாங்க வந்தவங்க தூரத்துல இல்ல, பக்கத்திலே தான் இருந்தாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கிற உறவை விட்டு அதை பிரிக்கிறவங்க தூரத்துல இல்ல, ரொம்ப தொலைதூரத்துல இல்ல, பக்கத்திலே தான் இருக்காங்க. புத்தி உள்ளவர்களை விட்டு ரொம்ப தூரத்துல புத்தி இல்லாதவர்கள் இல்ல, இங்கேதான் நின்றுட்டு இருந்தாங்க. நான் சொல்றது புரியுதா? சிம்சோனை தேவனை விட்டு பிரிக்கிற தெளிலால் எங்கேயோ தொலை தூரத்துல இல்ல, மடியில. அப்ப மடியில தான் யாரு? உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்கிறவங்க எங்கேயோ தூரத்துல இல்ல, பக்கத்துல இருக்காங்க. ஆமே, பக்கத்துல இருந்தாங்க. எதுக்கு பக்கத்துல இருக்காங்க? நீ ஆண்டவர் பக்கத்துல இருக்க பத்தியா, அதை பிரிக்கதான் பக்கத்துல இருக்காங்க. என் பக்கத்துல எதுக்குங்க அவங்க இருக்கிறாங்க? ஒரே ஒரு காரியம் தான், ஒரே ரீசன் தான். என்னது? உன்னையும் ஒரே பிரிக்கதான். ஆனா வசனம் சொல்லுது, அவங்க சொன்னாங்க இல்ல. ஆங்கிலத்துல சொல்லுது நோ. புத்தி இல்லாதவர்கள் புத்தி இல்லவங்க கிட்ட வந்து கேட்டப்ப புத்தி இல்லவங்க சொன்னாங்களாமா, நோ, நாங்க தரமாட்டோம். மரணமானாலும் ஜீவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் சத்துரு உங்ககிட்ட இப்படிதான் வருவான் பிரதர். இதுதான் அவன் ஃபார்முலாவே. உங்ககிட்ட இருக்கிற தேவ உறவு விட்டு பரிசுத்தத்தை விட்டு சத்துரு உங்களை வெளியே கொண்டு வர சில காரியத்தை செயல்படுத்தும் போது சொல்லுங்க, நோ, இல்ல, நான் அதுக்கு ஒத்துழைக்க போறது இல்ல, நான் இதை செய்ய போறது இல்ல. நான் ஏன்னா தேவ மகிமையை நான் பார்க்கணும். இந்த உறவை விட்டு நான் பிரிய நான் விரும்பல, இதை விட்டு நான் போக விரும்பல, எனக்கு இது வேணும்.